அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம். பாடம் 30. பாடம் 30 இன்டராகேட்டு, கேள்விக்குரியது. இன்டராகேட்டு என்பதற்கு வினா, வினாக்குறி, கேள்விக்குரியது, கேள்விக்குரிய, அப்படிலாம் அதுக்கு பொருள் உண்டு. பாருங்க, இப்போ கேட்குறோம், உனக்கு என்ன வேணும்? அது எப்படி கேட்போம்? தும் கியா சாக்தே ஹோ? ஹமீத் எங்கே வசிக்கிறான்? அது எப்படி கேட்பீங்க? ஹமீத் கஹாங் ரக்தா ஹை? இந்த பசு எத்தனை பால் கொடுக்கிறது? இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்க. இந்த பசு எத்தனை பால் கொடுக்கிறது? ஏ காய் கித்னா தூத் தேத்தி ஹை? பசுங்கிறது பெண்பால், அதனால தேத்தி ஹை. பால்ங்கிறது தூத், ஆண்பால், அதனால கித்னா. ஹிந்தியில் ஆண்பால் பெண்பால்லாம் ஊன்னு இஷ்டத்துக்கு வரும். அது பழக பழக, பேச பேச, படிக்க படிக்க தான் நமக்கு வசப்படும். ஒன்றும் கவலையே பட வேணாம். இந்த பசு எத்தனை பால் கொடுக்கிறது? ஏ காய் கித்னா தூத் தேத்தி ஹை? ரவி எத்தகைய மனிதன்? அது எப்படி கேட்பீங்க? ரவி கைசா ஆத்மி ஹை? சோமு இங்கிருந்து வருகிறான். சோமு கஹாங் சே ஆத்தா ஹை? உன்னுடைய வண்டி எப்போது வரும்? அது எப்படி கேட்பீங்க? துமாரி காடி கப் ஆயேகி? காடி பெண்பால், ஆயேகி எப்போது வரும்? துமாரி காடி, காடி பெண்பாகிறதுனால துமாரி காடி கப் ஆயேகி. ரைட்டுங்களா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி போட்டு போட்டு பாருங்கள், கேளுங்க. இதை பேஸ் பண்ணி நீங்களே எழுதுங்க. இந்த பஸ் எத்தனை பால் கொடுக்க கேட்கலாம். இந்த மோட்டார் சைக்கிள் எவ்வளோ கிலோமீட்டர் தரும் கேளுங்க. அமீத் எங்கே வசிக்கிறான்? குப்புசாமி எங்கே வசிக்கிறான் கேளுங்க. உனக்கு என்ன வேண்டும் கேளுங்க, நீங்களே கேளுங்க. ரமாவுக்கு என்ன வேண்டும் எழுதுங்க. சோமு எங்கிருந்து வருகிறான்? லதா எங்கிருந்து வருகிறாள்? அப்போதான் பாருங்க, சோமு கஹாங் சே ஆத்தா ஹை. நீங்கள் லதா எங்கிருந்து வருகிறான்னா லதா கஹாங் சே ஆத்தி ஹை அப்படி எழுதணும். சரிங்களா? எல்லாம் பார்த்து புரிஞ்சு எழுதுனா ஹிந்திங்கிறது ரொம்ப ஈஸிங்க கற்றுக்கிறது. சரிங்களா? அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.